ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த் இந்தியன்ஸோட கீரைகள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கடுகு இலை. இந்த இலையையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கீரை கணக்காக சமைக்கிறாங்க. முள்ளங்கியில் உள்ள இலையையும் முள்ளங்கி சாப்பிட்டுட்டு அந்த கீரையாக வந்து சமைச்சிடுறாங்க. இது வந்து நமக்கு தெரியும், மல்லி இலை. நம்ம வந்து இயல்பாகவே அதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்ன, அந்த கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு வரும் இல்லையா, அந்த சென்னான்னு சொல்லுவாங்க, சென்னாவோட லீஃபு. இதையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீரை கணக்காக கடைஞ்சிருந்தாங்க. இவங்க அதுக்கு வந்து பாலக்கீரை. இங்கே எனக்கு தெரிஞ்சு கீரைன்னு ஒன்று சொன்னால் அது பாலக்கீரை தான். நம்ம ஊர் மாதிரி இது வந்து மேத்தி, வெந்தயக்கீரை. நம்ம ஊர் மாதிரி பொன்னாங்கண்ணி, சிறுகீரை, அரைக்கீரை அப்படிலாம் கிடையாது. இது வந்து சோயாவாம். அந்த அது சோயாவோட கீரை இலை. அந்த இலையும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமைக்கிறாங்க. வெங்காயத்தையும் இந்த மாதிரி அந்த தண்டுகளை வெட்டி என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு பொரியல் கணக்காக பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இங்கே வந்து கீரைகள்லாம் கிடைக்காது. இப்படி தான் என் வீட்டுக்கு நான் என்ன பண்ணேன், நானும் இப்போ இங்கே வந்து பாலக்கீரை தவிர சரசோ லீஃபு, அந்த சரசோ இலை, அப்புறம் வெந்தயக்கீரை இதெல்லாம் சமைச்சு பழகிட்டேன் இங்கே வந்து. ஏன்னா நமக்கு கீரைகள் எதுவும் கிடைக்காது இல்லையா, அதனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகியாச்சு. இப்படி தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் ஒரு 5 கட்டை. என் பையன் என்னம்மா மாடு சாப்பிட்றதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ட்டான். சொல்லவே வேண்டாம், என் பிள்ளைங்களுக்கு கீரைனாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. கீரை வைக்கிற அன்றைக்கி நான் தான் ஊட்டி விடுவேன். இந்த மாதிரி தான் இங்கே நார்த் இந்தியாவில் வந்து லக்னோவில் கீரைகள் தான் கிடைக்கும். அதுவும் இந்த டைமிங்கில் குளிர் ஐட்டத்தில் நிறையா கிடைக்கும். பாய் பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.